உக்ரைனுடைய அதிபர் மட்டுமல்ல, அவருடைய நெருங்கிய கூட்டாளி நண்பர் கூட உக்ரைன் மக்களை ஏமாத்தி பல மில்லியன் டாலர் அளவிற்கு சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஷாக்கான ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. உக்ரைனில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான எல்லா வேலைகளையும் ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு யூகேவில் ஆட்சி மாற்றம், ஸ்டாமரை வீழ்த்துவதற்கான ஏகப்பட்ட வேலைகளை இப்போ அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியனே இப்போ தடுமாறிக்கிட்டு இருக்குங்கிற செய்தி. இது எல்லாத்தையும் தாண்டி நெதன்யாகுவுக்காக இஸ்ரேலுடைய பிரசிடெண்ட்டுக்கு மன்னிப்பு கடிதம் ஒன்று கொடுத்துருக்காரு ட்ரம்ப் அவர்கள். அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? அமெரிக்காவோட எதிரி சீனா. அப்படிப்பட்ட சீனா அமெரிக்காவிலேயே ஏகப்பட்ட இடங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய அணு ஆயுத சோதனை செய்வதற்கான சுவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். ரொம்ப பெரிய அளவில் ஒரு சென்சிட்டிவான ஒரு நியூஸ் இது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. கவர்டல் 95 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி. இது எங்க இருக்கு அப்படின்னா உக்ரைனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொலைக்காட்சிக்கான உரிமம் பெற்ற ஒரு நபர், பார்ட்னர், உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியினுடைய பார்ட்னர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர் இந்த நிர்வாகத்தை கவனிக்கிறார். இவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிறார். ஏற்கனவே ஜெலன்ஸ்கி மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, பல கோடி ரூபாயை சுருட்டிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ இந்த நபர் மேலையும் ஒரு புகார். எரிசக்தி துறையில் 10லிருந்து 15% இவர் லஞ்சமாக வாங்கி இருக்கிறாருங்கிறது தான் புகார். இதனால் இவர் ஈட்டி இருக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது மட்டும் $100 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்கள் வாங்குவதில் இருந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய 32 நாடுகள்கிட்ட இருந்து கடன் வாங்கி உக்ரைன் மக்களுக்காக ரஷ்யாவுக்கு எதிராக போர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த செல்வந்தர்கள் எல்லாமே செழிப்பாக இருக்காங்க. குறிப்பாக இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த நபர் மட்டும் தங்கம் முலாம் பூசப்பட்ட கழிப்பறையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காருங்கிற தகவல். அதோடு சேர்த்து பண மூட்டைகளும் இவருடைய ரூம்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ரஷ்யாவை சேர்ந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் கண்டுபிடிச்சி இப்போ உலக மக்களுக்கு செய்தியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தி எக்கனாமிக் டைம்ஸ் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திங்கிறது, இப்போது ரஷ்யாவிட்ட இருந்து நம்ம S-400 S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வாங்குறோம்ல, அதே மாதிரி இப்போது பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்காமல் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறாங்க. அது ஓகே தான். பட் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவினுடைய S-400 தரவுகளை திருட நினைப்பது தவறா இல்லையா? அப்படிப்பட்ட தவறை செஞ்சதுனால பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரையும் அவருக்கு உதவிய ஒரு ரஷ்ய வீரரையும் கைது பண்ணியிருக்காங்க ரஷ்ய போலீஸ். இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கங்கிறது தெரியலை. பட் பாகிஸ்தான் உளவு அமைப்பில் ஸ்ட்ராங்கு தான், ஆனால் அதை விட பெரிய ஆள் நாங்கள் அப்படின்னு நிரூபிச்சிருக்கு இப்போ ரஷ்யா. நெதன்யாகுவுக்காக மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப். யாருக்கு இதை போஸ்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய அதிபருக்கு போஸ்ட் பண்ணியிருக்காரு. இஸ்ரேலுடைய பிரசிடெண்ட்டுக்கு எதற்காக இவர் போஸ்ட் பண்ணணும்னா, உலக தலைவர்களில் ரொம்ப முக்கியமான நபர் நெதன்யாகு. அப்படிப்பட்டவருக்காக நான் மன்னிப்பு கடிதம், அவருக்காக நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்குறேன். அவரை ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்க வைக்காதீங்க, மிக முக்கியமான உலக தலைவர் அவர். ஸோ அவருக்கு ஏன் நீங்கள் மன்னிப்பு கொடுக்கக்கூடாது, அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு ட்ரம்ப் எழுதி இருக்கக்கூடிய அந்த லெட்டர் அப்படிங்கிறது இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. மிடில் ஈஸ்டில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஏகப்பட்ட சதிவேலைகள் செஞ்சாலும் ஈரான் ஃபீனிக்ஸ் மாதிரி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ப்ராக்ஸி டீமும் பக்காவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் நெதன்யாகுவுக்காக
ட்ரம்ப் வந்து இவ்வளவு தூரம் கீழ்த்தரமான ஒரு விஷயத்த செஞ்சுருக்காருங்கிற மாதிரி நெட்டிசன்கள் பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நெதன்யாகு சொன்னார்னா அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டே கேட்பார். பட் உலகளாவிய அளவில் கவனத்தை எப்படி இழுக்கிறது? இஸ்ரேல் கோர்ட்டில் எதிர்க்கட்சிகள் வந்து பெரிய அளவில் நெதன்யாகுக்கு எதிராக பேசாமல் எப்படி தடுக்கிறது? ட்ரம்ப்னு ஒருத்தர் நெதன்யாகுக்கு ஆதரவாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுனாலே மீதி எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க. அந்த நிகழ்வு தான் இப்போது அரங்கேறி இருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படி கிடையாது. தன்னுடைய நாட்டு மக்களுக்காக ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார். நீங்கள் யூஎஸ்னுடைய பிரசிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட 43 நாட்கள் யூஎஸ்னுடைய அரசு ஊழியர்களுக்கு சம்பளமே கொடுக்காம ஷட்டவுன் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இப்போ தான் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இயங்கவே ஆரம்பிச்சிருக்கு. பட் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களையும் செஞ்சு கொடுக்குறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. குறிப்பாக குழந்தை பெத்தெடுக்கிறது, குழந்தையை வளர்க்குறது, எதிர்கால ஜென்ரேஷனுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுக்குறது. அந்த அடிப்படையில் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கூட குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாங்க. அவங்கள அரசு ஊழியர்களாக நாங்கள் கருதுகிறோம். இப்படி அரசுக்காக குழந்தையை பெற்று கொடுத்து அந்த குழந்தையை பாதுகாத்து வளர்க்குறாங்க. யாருக்காக? ரஷ்யாவுக்காக வளர்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு ஓய்வூதியம் அப்படிங்கிறது வழங்கப்படும். நீங்கள் ரஷ்ய குடிமகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்படும். உங்கள் வீட்டில் குழந்தைங்கள நீங்கள் வளர்க்குறீங்க, குழந்தை இருக்குது அப்படின்னா, அது வளருது அப்படின்னா பெற்ற தாய்க்கு ஓய்வூதியம் வழங்கப்படுங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போது ரஷ்யன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் எவ்வளவுலாம் விஷயம் செய்கிறாருன்னு. பட் நம்ம இந்தியாவில் அப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் உருவாச்சு அப்படின்னா நிறையா ஏழை பெண்கள் வந்து வாழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். லண்டனில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் அவர்கள் பொருளாதார வீழ்ச்சியை சரிவர கையாளலை, அவருக்கு வந்து நாட்டை பற்றிய அக்கறை இல்லை, உக்ரைன் மீதான போர் தான் அவருக்கு முக்கியமாக போச்சு அப்படின்னு எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாமே இப்போது இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் ஸ்டாமருடைய சேர் அப்படிங்கிறது ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு. எப்போனாலும் யூகே கவர்மெண்ட் தொழிலாளர் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டருடைய ஆட்சி அங்கே கவிழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமான அளவில் லண்டன் தெருக்களில் பிச்சைக்காரங்க இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் போய் இப்போ இவர் உக்காந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இப்போது சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ருமேனியா அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, உக்ரைனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு 5 ட்ரோன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 5 ட்ரோனுமே சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த ட்ரோன் வந்து எங்கிருந்து வந்தது, யாருடையது அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது அது ரஷ்யாவுடையது அப்படின்னு. ரஷ்யா சைடில் இருந்து இதை நாங்கள் வேணும்னு தான் செஞ்சோம், இல்லை தெரியாமல் விழுந்துருச்சு அப்படிங்கிற எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லலை. பட் யூரோப்பியன் யூனியன் இப்போ என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா தனது போரை வந்து அடுத்த நாட்டை நோக்கி நகர்த்திருச்சு, இதுக்கு மேலேயும் ரஷ்யாவை நம்ம சும்மா விடக்கூடாது, நாட்டோ நாடுகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரஷ்யாவை எதிர்க்கணும் அப்படின்னு எங்கள் யூரோப்பியன் யூனியனுடைய மிக முக்கியமான தலைவர் ஊர்சுலா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க. இதன் காரணமாக ஒரு பெரிய பரபரப்பு அப்படிங்கிறது ருமேனியாவை சுற்றி இப்போ இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு. ஒரு காலத்தில் தேடப்படக்கூடிய குற்றவாளி யார்? அல் ஜொலானி. இவர் யாருன்னா அல்கொய்தாவில் முன்னாடி இருந்தார். அவருடைய தலைக்கு $15 மில்லியன் வந்து பரிசு தொகையாக வழங்கப்படும்னு அமெரிக்காவினுடைய அதிபர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போது அப்படிப்பட்ட ஒரு நபரோட வெள்ளை மாளிகையில் வச்சு கொஞ்சி குழாவக்கூடிய காட்சிகளை ட்ரம்ப் அரங்கேற்றார். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, உனக்கு 1 மனைவியா இல்லை 2 மனைவியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒன்லி 1 அப்படின்னு ஜெலானி சொல்லக்கூடிய விஷயங்கள் பதிவாயிருக்கு. ரொம்ப கேஷுவலாக அவர் அந்த ஸ்ப்ரே மாதிரி ஒன்று இருக்குது, அதெல்லாம் அடித்து அந்த காட்சிக்குள்ளே கூட நீங்கள் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரம்ப்புக்குள்ளே இவ்வளோ ஒரு குழந்தைத்தனமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ட்ரம்ப் வந்து பாருங்கள், அடுத்தவன் குடும்பத்தில் தலையிடுறதே இந்த ஆளுக்கு வேலையாக போச்சு அப்படிங்கிறது மாதிரி யோசிக்கலாம். இது பார்ப்பவர்கள் சிந்திப்பவர்களுடைய சிந்தனையை பொறுத்தது. டெய்லர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், இது எங்கே இருக்குன்னா மிசோரி அப்படிங்கிற இடம். இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சைனா என்ன பண்ணுறாங்க, ஒரு லேண்டை வாங்குறாங்க. அந்த லேண்டை அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அமெரிக்க அரசுக்கு சரிவர போய் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்குள்ள அதை ரிவீல் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் போட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இப்போது சைனா வந்து அமெரிக்காவில் ஒரு இடத்த வாங்கியிருக்காங்கல்ல, அது அமெரிக்கா B2 பாம் மட்டும் கிடையாது, அணு ஆயுதங்களை சோதனை செய்வதற்கான இடம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய வேலி இருக்குல்ல, அந்த வேலிக்கு பின்னாடி தான் சீனா இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து
நீங்கள் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, சீனாவால் அந்த அணு ஆயுத சோதனை செய்கிறதையும் மாற்றி காட்ட முடியும். அந்த அளவிற்கு சீனா கிட்ட எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ எப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்டிவிட்டி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக, கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஜாமர் பயன்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஃபியூச்சரில் வந்து அமெரிக்கா அணு ஆயுத சோதனை செய்யும் போது சீனாவால் அதை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கு. இதை பற்றிய எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து ஜாலியாக சிரித்து பேசி விளையாடக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. பத்தாததுக்கு அவர் செய்யக்கூடிய செயல்கள்லாம் நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு உலகத்தினுடைய அதிபரை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அவர் அப்படி தான் இருக்கார். ஸோ இப்படிப்பட்டவரை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு அமெரிக்காவினுடைய அதிபராக தேர்ந்தெடுத்து உலக நாடுகளுக்கு குடைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நபரை தூக்கி எறியக்கூடிய காலம் அப்படிங்கிறதும் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, மேற்கத்திய நாடுகளில் ஒழுக்கமே கிடையாது அப்படின்னு பர்கினோ பாசோவினுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் டூரே அவர்கள் சொல்லியிருக்கார். அங்கே ஆடை கலாச்சாரத்தில் இருந்து அவங்க அரைகுடை ஆடைகளோடு திரியக்கூடிய விஷயங்களையும் மையப்படுத்தி பேசியிருக்காரு. அவர் பிரான்ஸை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பேசியிருக்காரு. பிரான்ஸில் வந்து கல்ச்சர் அப்படிங்கிறதே இங்கே கிடையாது. ஸோ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எங்களை போய் வந்து கல்ச்சர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரங்கிறது மேற்கத்திய நாடுகளுக்கு கிடையாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அவர் முடிக்கிறார். ஆக மொத்தத்தில் ஆப்பிரிக்காவை பற்றிய பார்வையை மாற்ற முயற்சித்து கொண்டிருக்கிறார் இந்த டூரே அப்படிங்கிற நபர். எது எப்படியாக இருந்தாலும் கருப்பினத்தவன் நல்லவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான நாட்கள் வந்து வெகு தொலைவில் இல்லை. வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற அந்த மாதிரியான பொய்களும் இப்போது புறந்தள்ளப்பட போகிற காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பாப்போம் ஆப்பிரிக்கா அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகுது. மேற்கத்திய நாடுகள் டோட்டலாக டவுன் ஆகிட்டு இருக்கு. ஏசியாவினுடைய வளர்ச்சியில் இந்தியாவும் சீனாவும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை வளமுடன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு நம்ம டெல்லி பிளாஸ்டில் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இப்போ என்னையே தீவிரமாக ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது ரிலேட்டடான விவரங்களோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.